அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. ரெட்பிக்ஸ் சேனலுடைய ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார். எப்போ அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா நேற்று 10/5/2024 ஆல்மோஸ்ட் மிட் நைட் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மக்களே. அரெஸ்ட் பண்ண இடம் டெல்லி. டெல்லிக்கு அவர் ஏன் போனார், எதுக்கு போனார், அப்ஸ்காண்டாக போனாரா, இல்லை அங்கேருந்து எங்கே தப்பிச்சு போக பார்த்தாரா வெளிநாடுகளுக்கு, இப்படி நிறைய சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க இல்லைங்களா. எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ரெட்பிக்ஸ் சேனலில் சவுக்கு சங்கரும் ஃபிலிக்ஸும் சேர்ந்து கொடுத்த இன்டர்வியூவால் ஃபஸ்ட்டு 4/5/2024 அன்னைக்கு சவுக்கு சங்கர் வாஸ் அரெஸ்ட். அதை தொடர்ந்து நேற்று 10/5/2024 டெல்லியில் வச்சு நைட்டு மிட் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க ஃபிலிக்ஸை. சரி, ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த இன்டர்வியூ இவர் எடுத்திருக்காரு அப்படிங்கிறதுனால அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ரைட், இதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். இது அரெஸ்ட் பண்ணதுக்கான மிக முக்கியமாக இவர் ஒரு ஏபி அப்ளை பண்ணுறாரு. ஹானரபிள் ஹைகோர்ட்டில் உங்களுக்கு ஜஸ்டிஸ் அவர்கள் குமரேஷ் பாபு அவர்கள் ஒரு அப்சர்வேஷன் கொடுக்குறாரு, ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு. அந்த கருத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் A1 அக்யூஸ்டாக போடணும். ஏனால் ஒரு சேனலில் முக்கியமாக யூடியூபுகளை இந்த மாதிரி ஆட்களை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கத்திற்கு நேரம் வந்து விட்டது. இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸில் இன்டர்வியூ பேசுகிறவங்கள விட இன்டர்வியூ எடுக்கிறவங்க தான் அவங்க ட்ரிகர் பண்ணி டெரகேட்டரி ஸ்டேட்மெண்ட்ஸை வாங்குகிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் A1 அக்யூஸ்டாக போகணும் அப்படின்னு ஒரு அப்சர்வேஷன் கொடுக்குறாரு ஜஸ்டிஸ் அவர்கள். அதை தொடர்ந்து இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார். ரைட், இது வரைக்கும் நமக்கு தெரிந்த விஷயங்கள். தெரியாது பார்த்தீங்கன்னா மக்களே, கோயம்புத்தூரில் அரெஸ்ட் பண்ணப்பட்ட சவுக்கு சங்கரோட எஃப்ஐஆர்லேயும் இவர் A2 அக்யூஸ்டாக ஆட் பண்ணப்பட்டிருக்கார் அப்படிங்கிற இன்னொரு தகவல். அது மட்டும் இல்லாமல் 9/5/2024 அன்னைக்கு இவருக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு ஃப்ரம் தி கோயம்புத்தூர் சைபர் கிரைம்லேருந்து. என்னென்னால் 10/5/2024 அன்னைக்கு இவர் அப்பியர் ஆக சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம், அந்த மீன் வயல் 9ஆம் தேதியே இவர் அப்ளை பண்ண ஆன்டிசிபேட்டரி பெயில் ஹானரபிள் ஹைகோர்ட்டில் அவர் அப்சர்வேஷனை கொடுக்குறார் நீதியரசு அவர்கள். ஸோ கண்டிப்பாக ஏபி கிடைக்காது அப்படிங்கிறது தெரியுது. பட் அந்த அப்சர்வேஷன் கொடுத்ததற்கு பின்பு போலீஸை ரிப்ளை கேட்டு ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காரு நீதியரசு அவர்கள், ஜஸ்டிஸ் அவர்கள். இது தொடர்ந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி வர சொல்லிட்டாங்க. 10th அன்னைக்கு கோயம்புத்தூர் சைபர் கிரைமில் இவர் அப்பியர் ஆகணும் ஃபார் என்கொயரி. இவர் அப்பியர் ஆகலை. இவர் எங்கே போகிறாருன்னு டெல்லிக்கு போகிறார். ஏன் போனார் அப்படின்ற பார்த்தால் மக்களே, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், இந்த சவுக்கு சங்கர் அரெஸ்ட்டை பற்றி சவுக்கு சங்கர் முதல் முறையாக இன்ஃபேக்ட் அதுவாது உங்களுக்கு ஹைகோர்ட்டுடைய கண்டெம்ப்ட் கன்விக்ஷன், அந்த ஹைகோர்ட்டுடைய கண்டெம்ப்ட் கன்விக்ஷனுக்கு தொடர்ந்து ஒரு 3 கேஸ் பதிவு பண்ணுறாங்க சவுக்கு சங்கர் மேலே. அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் குரல் கொடுத்தாங்க. எல்லாம் பழைய வழக்கு, அதிமுக சமயத்தில் போடப்பட்டிருந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ், கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸு, அதுக்கு இப்போ தூசட் எடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, எப்படி போடலாம் அப்படிங்கிறதை கிட்டத்தட்ட கோர்ட்டே இந்த கேள்வி கேட்டது. ஸோ அப்பொழுது எல்லாரும் குரல் கொடுத்தாங்க. இப்பொழுது இந்த சமயத்தில் கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி சூப்பராக மாட்டியிருக்காரு. ஒரு எலி பொறிக்குள்ளே மாட்டி வச்சுருக்காரு. அதுக்கு இவர் கொடுத்த அந்த ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூ மிக முக்கியமான காரணமாக அமைந்து விட்டது. இதனால் யாருமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஆதங்கம் ஃபிலிக்ஸுக்கு அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் என்ன பண்ணுறாருனால் இப்போது இவரையும் வருஷம் சம்மன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பக்கம் ஏபி ஆல்மோஸ்ட் கிடைக்காதுன்ற அளவு தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் ஒரு கூப்பிட்டுருக்குறாங்க கோயம்புத்தூர் சைபர் கிரைம் போலீஸ். இப்போது இதில் எஸ்கேப் ஆகணும். 2 ஆஸ்பெக்ட் எதிர்பார்க்குறாரு ஃபிலிக்ஸ். ஒன்று, உங்களுக்கு ஸ்டேட் மீடியா குரல் கொடுக்குறா பரவாயில்ல, நேஷ்னல் மீடியாவை தொடர்பு கொண்டு பேசி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. ஸோ நேஷ்னல் மீடியாவில் இவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த NDTVலேயே இவர் போய் பேசியிருக்காருன்ற தகவல் கிடைக்கிது மக்கள். இன்ஃபேக்ட் NDTVன்றது ஃபுல் ஃபார்ம் நமக்கு தெரியும், நியூ டெல்லி டெலிவிஷன். இதுதான் NDTVயோடைய ஃபுல் ஃபார்ம். அதோடைய ஃபவுண்டர் திரு பிரணாய் ராய் அவர்கள். இப்பொழுது இது கைமாறிடுச்சு. இப்போ அதானி குரூப்ஸ் அதை வாங்கிட்டாங்க, டோட்டல் ஷேர்ஸ் அதிகமாக வாங்கிட்டாங்க. பட் ஸ்டில் பிரணாய் ராய் தான் அதை டேக் கேர் பண்ணிட்டுருக்கார். ஸோ இவருக்கும் பிரணாய் ராய்க்கும் ரொம்ப க்ளோஸான கான்டாக்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு ஃபோட்டோ நான் போடுற, இந்த ஃபோட்டோ கொஞ்சம் பாருங்கள். இது NDTV விஜய் அப்படின்னு ஒரு நியூஸ் சேனலில் நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ. இதில் பிரணாய் ராய் அப்படிங்கிறது யாருன்னு காமிச்சிருக்கேன். இதுக்கு பக்கத்தில் நிற்கிறது தான் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட். அந்த சமயத்திலேயே இவர் க்ளோஸாக இருந்திருக்கிறாரு பிரணாய் ராய் கூட. ஸோ அவர்கிட்ட தொடர்பு கொண்டிருக்காருன்ற ஒரு தகவல் கிடைக்கிது.
தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வந்து சம்மன் சர்வ் பண்ணியிருக்காங்க, இந்த நியூஸை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பத்திரிகை சுதந்திரம் கெடுக்கிற மாதிரியான ஒரு சம்பவம், இதை பற்றி நேஷ்னல் மீடியாஸ் பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேட்குறப்போ அவர் இதனை மறுத்திருக்கிறார்ன்ற ஒரு தகவலும் கிடைக்கிது மக்களே. அப்போது ஒரு பக்கம் கதவை அடைஞ்சிருச்சு. சரி, இன்னொரு பக்கம் இவர்கிட்ட நேரில் போய் பார்த்து he wants to get an appointment with Press Council of Indiaவுடைய சேர்மன். இப்போ யார் சேர்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஜஸ்டிஸ் ரஞ்சன பிரகாஷ் தேசாய். இவங்க யார் அப்படின்னு பார்த்தால் இவங்க ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கப்படுகிறது. நாம் என்ன விசாரித்த போது கிடைக்க தகவல் பார்த்தீங்கன்னா, அப்பாயின்மெண்ட்டுக்கு கேட்டது கூட NDTVயுடைய பிரணாய் ராய் மூலியமாகத்தான் போயிருக்கிறதுன்னு ஒரு தகவல் கிடைக்கிது மக்களே. ஸோ இவர் மூலியமாக அப்பாயின்மெண்ட் வாங்கப்படுகிறது. அப்பாயின்மெண்ட் கிடைத்து அங்கே போய் மீட் பண்ணி he wants to give a petition. யார்? ஃபெலிக்ஸ் ஜெரால்ட். என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கெட்டு போய் கிடக்குது, தமிழ்நாட்டில் வந்து பத்திரிகை சுதந்திரம் கெட்டு போகுது, ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோம், அந்த இன்டர்வியூ எடுத்த என்னைய சம்மன் சர்வ் பண்ணி கூப்பிட்றாங்க, என்ன எது கூப்பிட்றாங்கன்னு தெரியல, இது முழுக்க பழிவாங்க நடவடிக்கையாக போயிட்டுருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை போடப்பட்டு இதனை ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா பார்வை கொண்டு வந்தால் என்ன இன்டென்ஷன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா கொண்டு போனால் அவங்க அங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸை கேட்பாங்க. அண்ட் மோரோவர் அவங்க ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா சேர்மன் யார் இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்களுக்கு எல்லா பவரும் இருக்கிறது. ஸோ அவங்க வந்து கால் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய சப்போஸ் இங்கே ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய சிட்டிங் சிஜிஏவை கேட்கலாம். சிஜிஏவை கேட்டால் அவர் மூலிமா வந்து மினிஸ்டர்ஸ்க்கு போகலாம். அதன் மூலியமாக ஒரு ஹெவி ப்ரெஷர் நம்ம ஃபோர்ஸ் பண்ணோம்னால் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை தொடாமல் இருப்பாங்க, அவங்கள வந்து கூப்பிட மாட்டாங்க, என்கொயரி கூப்பிட மாட்டாங்க, எஃப்ஐஆர் போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செய்யப்பட்ட ஒரு முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. ஆனால் ஒன்றும் பப்பு வேகவில்லை. அங்கே நைட் டெல்லியில் போய் இருக்காரு, அந்த பெட்டிஷன் கொடுத்துருக்காருன்னு தெரியுது, நைட்டே போய் தூக்கிட்டாங்க தமிழ்நாடு போலீஸ். ஸோ ட்ரிச்சி டீம் இங்கேருந்து கிளம்பி போயிருக்கிறாங்க, போய் அங்கே அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க மக்கள். இஸ் தேர் ஆன் த வே. ஸோ இதுதான் இதற்கான மூல சம்பவம் மக்களே. யோசிச்சு பாருங்கள் மக்களே, இவ்வளோ நாளாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து ஒரு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போது தான் தெளிவாக தெரியுது, எல்லாமே தெரிஞ்ச வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. இப்போது ஒரு சேனலில் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாரு, இன்டர்வியூ எடுத்து அந்த இன்டர்வியூவில் டெரகேட்டரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இன்ஃபேக்ட் பார்த்தா மக்கள் சில சேனலை பொறுத்தளவுக்கு ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்லிட்டா கூட அதை பீப் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது கூட வந்து இன்னொருத்தர் புண்படுத்தணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட மெயின் ஸ்ட்ரீமில் ஒர்க் பண்ணிருந்த ஃபெலிக்ஸை தான் வெளியே வந்து சவுக்கு சங்கர் பொறுக்கின்னு சொல்கிற விஷயத்தை அவர் பப்ளிஷ் பண்ணுறார். ஃபெலிக்ஸை இது முதல் முறை கூப்பிடவில்லை, ஆல்ரெடி சவுக்கு சங்கர் வந்து ஹைகோர்ட்டுடைய ஜஸ்டிஸ் அவர்களை பற்றி ஒரு டெலிகேட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸைக்கு அப்போயுமே ஃபெலிக்ஸை ஏட்டுவா அதில் போடலை. அந்த கண்டெம்ப்ட் வழக்கில் ஃபெலிக்ஸ் எடுக்கவே இல்லை, ஹைகோர்ட் விட்டாங்க. அடுத்தது அட்வொகேட் கீதா அவர்கள் கொடுத்ததில் வந்து ஏட்டுவாக போட்டு அங்கே கூட வார்ன் பண்ணி அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க. அதுக்கு பிறகு தொடர்ந்து நம்ம யாரும் பண்ணுற முடியாது, ஏதாவது ஒன்று நம்ம வந்து மேலிடத்துல போய் ப்ரெஷர் பண்ண முடியும் நமக்கு அப்படிங்கிற பவர் நமக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, அதே மாதிரி இந்த வழக்கு எப்படி போக வேண்டும் அப்படிங்கிறதே ஃபெலிக்ஸ் முடிவு பண்ணுற மாதிரி தான் போகணும்னு நினச்சிக்கிட்டு இவங்க பண்ணக்கூடிய ப்ரெஷர் நீங்கள் பார்க்கலாம் மக்களே. இப்போ தப்பு இல்லைல்ல, நேரில் போகலாம்ல, நீ ஒரு 5 அட்வொகேட்டை கூப்பிட்டு போ, தப்பு கிடையாது, கூட்டிகிட்டு போ, என்கொயரிக்கு போ, என்கொயரி அட்டன் பண்ணு, கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன கேட்டுற போகிறாங்க, ஏன்பா போட்டேன்னு கேட்பாங்க. ஆமாங்க அவர் சொன்னார் போட்டேன், இது தப்புன்னு தெரியாதான் கேட்பாங்க. அது தப்புன்னு தெரிஞ்சாங்க போட்டேன், இல்லை தெரியாமல் போட்டேன், தெரியாதுங்க மன்னிச்சுக்குங்க மாற்றிக்கிறேன், ஏதாவது சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு வா. அதில் என்ன உனக்கு கஷ்டமாயிடுது இந்த இடத்துல? சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பாடில் நீங்கள் தான் பேசுகிறீங்க. அப்போ சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி விஷயத்தை கூப்பிட்டு கேட்டால் நீங்கள் தான் போய் ப்ரெஷர் பண்ணுறீங்க மேல் இடத்துலேருந்து. அப்போ வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன்ற கேள்வி இருக்கா இல்லையா மக்களே? அப்போ ஃபெலிக்ஸை பொறுத்தளவுக்கு எந்தெந்த இப்போ ஆரம்பத்தில் யோசிச்சு பாருங்க, கள்ளக்குறிச்சி வழக்காக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு புதுக்கோட்டை வேங்கவேல் வழக்காக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் வந்த அந்த ஆண்டோமெல்லாம் வழக்காக இருக்கட்டும், எல்லா வழக்குலையும் ஃபெலிக்ஸை என்ன நினைக்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும் அப்படின்னு எப்படி பர்பஸாக ஒர்க் பண்ணுறாங்கன்ற நீங்கள் பார்க்கலாம் மக்களே. இவங்களே பர்பஸாக ஒர்க் பண்ணுவாங்க, இவங்க எல்லாரையுமே திட்டுவாங்க,
இவங்க திட்டினாலும் இது பண்ணக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, கேட்டால் பத்திரிகை சுதந்திரம் பேசுவாங்க, இல்லை பிசிஐ போவாங்க. வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சு யோசிச்சு பாருங்கள் மக்களே. இப்போது தெரிகிறதாங்க மக்களே, ஃபெலிக்ஸ் ஹெரால்டு மாதிரி ஆட்கள்லாம் இந்த நாட்டின் கிருமிகள், பக்கா ஃப்ரிஞ்ச் எலமெண்ட், பக்கா. இவங்க நினைக்கிற மாதிரி தான் எல்லாமே நாட்டில் நடக்கணும். இட் இஸ் வெரி ஈஸி டு ஸ்டார்ட் அன் யூடியூப் சேனல். ஆனால் நேர்மையாக நடத்துறது அப்படிங்கிறது மிக மிக கஷ்டம். ஆனால் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், நம்ம சொல்கிறது தான் எல்லாமே, நம்ம வைக்கிறது தான் சட்டம், நம்ம சொல்கிற மாதிரி தான் இன்வெஸ்டிகேஷன் கூட நடக்கணும், நம்ம சொல்கிற மாதிரி தான் அதிகாரிகள் பயப்படணும், நம்ம சொல்கிற மாதிரி தான் அரசு நடக்கணும், இல்லைனா நாங்கள் வெளியே இறங்கி பேசுவோம், போராடுவோம், கத்துவோம், கண்ட மணிக்கு அரசை பேசுவோம், சிஎம்ஐ சாடுவோம் அப்படின்னால் இந்த மாதிரி நபர்கள்லாம் நாட்டுக்கு தேவையா, மீடியாவுக்கு தேவையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது மக்களே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேக்ரவுண்டில் பண்ணிட்டுக்கூடிய ஃபெலிக்ஸ் ஹெரால்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். இப்பொழுது தான் தெரியும். இப்போ அதை திருந்தினால் ஓகே, திருந்தல்னா ஓகே, திருந்தவில்லை என்றால் கண்டிப்பாக அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் மக்கள். அதாவது இப்போ இந்த விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்குறோம், ஒரு சென்சிபிளான யோசிச்சு பார்க்கலாம். ஃபெலிக்ஸு நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரிக்கு பேக் சைடில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தார். தட்ஸ் அ வெரி ஸ்மால் ஆஃபீஸ். ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணக்கூடியவர்கள், அதுவும் ஒரே ஒரு சேனல் தான் இருக்குது, நம்ம நல்லா பார்க்கணும். மல்டிபிள் சேனல்ஸ் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா கூட நம்ம ஒத்துக்கலாம். அப்பா ஒரு 5 சேனல் வச்சுருக்காங்கப்பா, 5 எம்ப்ளாயிஸ், ஒரு எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க, ஒன்றுத்துலனா ஒன்றுத்துல வருமானம் வருது, ஸோ தே கேன் டேக்கிள் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கும், நமக்கு ஒரு அனுமானம் இருக்கும். ஆனால் லயோலா கல்லூரிக்கு பேக் சைடில் ஒரு சின்ன ஆஃபீஸ் இருந்தது. அந்த சமயத்தில் தான் ஒரு இன்டர்வியூ நடக்குது. அந்த இன்டர்வியூவில் தான் சவுக் சங்கர் ஹீஸ் டாக்கிங் டெரகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் தி ஹானரபிள் ஜஸ்டிஸ் அவர்கள் ஜட்ஜஸ் பற்றி பேசுகிறாரு. அதற்கு பிறகு சவுக் சங்கர் கன்விக்ஷன் ஆகிட்டு வெளியே வரார். வெளியே வித்தின் 2 to 3 months நினைக்கிற மக்களே, எக்ஸாக்ட் டென்யூர் நமக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் வெளியே கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஃபிலிக்ஸோடைய டோட்டல் ஆம்பியன்ஸே மாறுது. ஒரு பெரிய ஆஃபீஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிறார். சரி, இப்போ இது கூட நம்ம எடுத்துக்கலாம், இல்லைங்க காசு சேர்த்து வச்சுருப்பாரு, கடன் கேட்டிருப்பாரு நீங்கள் சொல்லலாம் மக்களே, ரைட், அது கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பெரிய ஆஃபீஸ் ஷிஃப்ட் ஆகிறாரு. அந்த பெரிய ஆஃபீஸ்க்கு குறைந்தபட்சம் 50,000 மேலே 80,000 மேலே வாடகை இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக கிளாஸ் டோர்ஸு அண்ட் இட்ஸ் பெரிய பில்டிங். நம்ம அங்கேருந்து பார்த்தா கீழே அந்த டிராஃபிக் போகிறதான் தெரியுது. அப்போ இட்ஸ் பெரிய கமர்ஷியல் பில்டிங் தெரியுது நமக்கு. ஸோ அப்படிப்பட்ட பில்டிங்கில் ஷிஃப்ட் ஆகி போகிறாரு. போகிறதுக்கு கூட உங்களுக்கு ஏதோ அமௌண்ட் கொடுத்தாங்க வச்சுக்கலாமே. ஆனால் அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் யோசிச்சு பாருங்கள். ஒரே ஒரு சேனல் தான், ஒரு சேனலில் தான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 4-5 வீடியோ வரும், பெரிய வியூஸும் போகாது. சவுக்கு சங்கர் பேச மட்டும்தான் வியூஸ் அதிகமாக போகும். அப்படிப்பட்ட ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசெண்டாக ஒரு விஷயம் ஃபோட்டோஸ் பார்த்தவங்க, அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் ஸ்டாஃப் இருக்காங்க. அந்த 15 பேர் ஸ்டாஃப் சேர்ந்த மாதிரியான ஒரு ஆஃபீஸை ரன் பண்ணுறதுக்கு எப்படி ஒர்க்கிங் கேபிட்டல் அவர் கிடைக்கிது? ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியை அவர் என்கொயரிக்கு போனால் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நமக்கு தெரியுது. எங்கேருந்து ஒர்க்கிங் கேபிட்டல் அவங்க கிடைக்கிது? சிங்கிள் சேனல் தான், நோ மல்டிபிள் சேனல் ஆல்சோ. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இத்தனை 15 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த 15 பேருக்கும் எந்த அளவுக்கு ஒர்க் இருக்குது நமக்கு தெரியல. ஏன்னால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 இல்லை சம்டைம்ஸ் சில நாள் 2 கூட ப்ரெஸ் மீட்ஸை போட்டுறாங்க. ஸோ இன்டர்வியூன்றது 1 அல்லது அதிகபட்சம் 2, அவ்வளோதான், அதுக்கு மேலே போகும். சம்டைம்ஸ் இன்டர்வியூ எல்லாம் கூட போகுது. இப்போ எங்கே ஒர்க்கிங் கேபிட்டல் அவங்க கிடைக்குது அப்படிங்கிற கேள்வியை கேட்கலாம். ஏன் அந்த கேள்வி கேட்குறாங்க மக்களே? ஒர்க்கிங் கேபிட்டல் யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இவங்களுடைய ஒட்டுமொத்த ப்ரோக்ராம்ஸ், டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸோடைய அஜெண்டா புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நான் இன்னும் சொல்கிற மக்களே, சவுக்கு சங்கர் போன வாட்டி சிறையிலேருந்து வெளியே வந்த உடனே அவருக்கு சப்போர்ட் பண்ணது பிஜேபி. ஒரு இன்டர்வியூவில் பார்த்துருக்கலாம், ஒரு வார்த்தை சொல்வார், நம்ம போய் பார்த்தோம்ல ஃபிலிக்ஸ், ஞாபகம் இருக்கா? ஆர்எஸ்எஸ் தலைவரை போய் பார்த்துட்டு வந்தோம், ஞாபகம் இருக்கான்னு பாரு. அவர் ஆமாம் தோழர் அப்படின்னு பேசுவார். அப்போது ஆர்எஸ்எஸ் தலைவரை போய் 2 பேர் பார்த்து வந்திருக்காங்க அப்படிங்கிற அதுக்கு நமக்கு உறுதியாகுது. இட் கேன் பி ஃபால்ஸ் ஆர் இட் கேன் பி ட்ரூ, அதை வச்சுக்கலாம். ஆனால் ஒரு வார்த்தை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணாமலை அவர்களை பற்றி தரக்குறைவாக ஆதாரம்லாம் பேசிகிட்டு இருந்த சவுக்கு சங்கர், அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அண்ணாமலை மாதிரி லீடர் கிடையாதுங்கன்னு சொல்லி பேசினார். ஸோ புரிஞ்சிக்க முடியுது. பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ், அண்ணாமலை, பிஜேபின்றப்போ அந்த சமயத்தில் பிஜேபி ஃபுல் சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்கன்றது புரிஞ்சிக்க முடியுது. அப்போ அந்த இடத்துலேருந்து ஏதாவது பணம் வாங்கப்பட்டு தான் புது ஆஃபீஸ் போடப்பட்டதா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்குது. அடுத்தது,
அடுத்து போக போக பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு, கம்ப்ளீட்டாக அதிமுக சப்போர்ட் தான் சவுக்கு சங்கருக்கு இருக்குன்னு. சவுக்கு சங்கருக்கு அதிமுக சப்போர்ட் இருக்குது என்றால் அது வரக்கூடிய பெனிஃபிட் அப்படிங்கிறது ஃபிலிக்ஸுக்கும் ஷேர் ஆகக்கூடும். அப்போது மணிலேருந்து அஜெண்டா ஒர்க்லேருந்து எல்லாமே ஃபிலிக்ஸுக்கும் ஷேர் ஆகுதா? அப்படி ஷேர் ஆகுதுன்னா எந்த ரூபத்தில் பணம் பரிமாறப்படுகிறது? ஏன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் முக்கிய மக்களே. உங்களுக்கு 5-6 சேனல் வச்சுக்கிட்டு 5லேயும் ஒரு நாளைக்கு ஏதோ ஆவரேஜாக ஓடிக்கிட்டு இருக்குப்பா ஏதோ அப்படின்ற மாதிரி இருந்தாவது நம்ம ஸ்டாஃபுக்கெலாம் சம்பளம் கொடுத்து ஓவர்ஹெட்ஸ்லாம் கிளியர் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு அவங்க பிரேக் ஈவன் பண்ணாமல் பிரேக் ஈவனை தாண்டி அதற்கு மேல் லாபம் வர வேண்டும். ஃபிலிக்ஸோடைய மகள் ஜெர்மனியில் போய் படிக்கிறாங்க, வெளிநாட்டில் படிக்கிறாங்க. போயிட்டு ஃபிலிக்ஸுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கி ஃபார்ம் ஹவுஸில் ஒரு கல்டிவேஷன் பண்ணிருக்காரு, அக்ரிகல்ச்சர் பண்ணிருக்காரு. ரீசெண்டாக ஒரு புது கார் வாங்குறார். இது எல்லாமே அத்தியாவசியம் இல்லை, ஆடம்பரம். இப்போ ஆடம்பரத்தளவுக்கு அவருக்கு வருமானம் ரெட்பிக்ஸில் இருந்து மட்டும் வருது அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியல. ஏன்னா அதுக்கு ஏற்ற வியூஸ் பெருசாக இல்லை. அப்போ வருமானம் அப்படிங்கிறது எங்கேருந்து அவருக்கு கிடைக்குது, என்ன செய்கிறதுனால வருமானம் வருது அப்படிங்கிறத பற்றியும் விசாரணை போகக்கூடுமா அப்படிங்கிற நமக்கு தெரியல மக்களே. பட் விசாரணை போகணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி அவங்க ஆளாளுக்கு ஒரு சேனலை வச்சுக்கிட்டு அந்த ஒரு கட்சிக்காரங்க சேனல் வச்சு நடத்துறது தப்பு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சாட்டை துரைமுருகன் இருக்கார். சாட்டை நாம் தமிழர் கட்சியோடைய ஹீஸ் எ பொலிட்டிஷியன். அவர் தான் நாம் தமிழர் கட்சியோடைய ஒன் ஆஃப் த பொலிட்டிஷியனர். ஆக்சுவலாக அவர் நாம் தமிழர் கட்சி ஆதரித்து பேசாருன்னா பெரிய பிரமாதம் எதுவுமே இல்லை, ஆனால் ஆச்சரியப்பட ஒன்றுமே இல்லை. எக்ஸாம்பிள் சேம் திங் வித் மாரிதாஸ் ஆல்சோ ஃபார் பிஜேபி. ஆனால் நாங்கள் நடுநிலை பத்திரிகையாளர்கள், நாங்கள் ரொம்ப நல்லையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிக்கிட்டு சவுக்கு சங்கரும் ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸும் இப்படி ஒரு வேலையை பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு மக்களுக்கு பொய் செய்திகளை கொடுத்து நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது மன்னிக்க முடியாத குற்றம் ஒரு மக்களாக பார்க்கும் பொழுதே. அப்போ ஒரு சாதாரண மக்களாக எனக்கு என்ன ஆசையாக இருக்குன்னால், யார் அவங்க ஃபண்ட் பண்ணுறாங்க, எப்படிலாம் ஃபண்ட் பண்ணுறாங்க, இந்த ஃபண்டிங்கை வச்சு எப்படிலாம் பொய் செய்தி போட அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள நமக்கு ஆர்வமாக இருக்கிறது மக்களே. விசாரணையில் இப்போ ஆக்சுவலாக கூட்டு வந்துருக்காங்க சென்னைக்கு. கூட்டு வரப்பயே கோயம்புத்தூர் போய் சொல்லிட்டுருக்குறாங்க, நாங்கள் ஆல்ரெடி ஒரு சம்மன் கொடுத்து வரல, ஸோ வந்த உடனே எங்கள் விசாரணைக்கு கேட்க போகிறோம்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்ததுக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போயிட்டு ட்ரிச்சி கூட்டு போகிறாங்க. ட்ரிச்சியில் இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போயிட்டு தான் அவங்க ரிமாண்டு கேட்பாங்க. ஸோ ரிமாண்ட் அநேகமாக கொடுத்துருவாங்க. ஏன்னால் ஹைகோர்ட்டில் அப்சர்வேஷன் இப்படி இருக்கிறதா ரிமாண்ட் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ரிமாண்ட் கொடுத்ததுக்கு பிறகு யார் யார் இவரை எடுக்க போகிறாங்க விசாரணைக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். விசாரணைக்கு எடுத்த பிறகு ஒருவேளை ஒரு தப்பான பண பரிமாற்றம் இருக்குது, பண பரிவர்த்தனைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயம். இன்னொரு விஷயம் பார்க்கணும் மக்களே, சவுக்கு சங்கருடைய செல்ஃபோன்ஸ் வேர் ஆல் கேப்சர்ட். இப்போ செல்ஃபோன்ஸ் ஆதாரம் ஏதாவது இருக்கின்றதா, ஃபிலிக்ஸுக்கு கொடுத்த ஏதாவது பண பரிவர்த்தனை பண்ண ஆதாரம் ஏதாவது இருக்கிறதா, எவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு ஃபிலிக்ஸுக்கு, அதுக்கு ஏதாவது சாட்ஸ் இருக்குதா, இதெல்லாம் நமக்கு ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். ஏன்னா விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க, அவ்வளோதான். இப்போது அமீரை விசாரணைக்கு கூப்பிட்ட சமயத்தில் நீங்கள் எல்லாம் அவ்வளோ புள்ளி பண்ணீங்க, எல்லோரும் கிண்டல் பண்ணீங்க, அவ்வளோதான் விசாரணைக்கு போகிறாரு இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி புள்ளி பண்ணிட்டுருந்தீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, என் மேலே தப்பு இல்லைங்க, எப்போனா கூப்பிட்டோம், நான் போய் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு நான் வரேன், நான் எங்கேயுமே ஓட போகிறதில்லன்னு சொல்லிட்டு அவர் போல்டாக சொல்கிறார். இப்போது அவ்வளோ பெரிய ட்ரக் கேஸு எல்லாருமே அலீச் பண்ணிங்க அமீர் அவர்களை. அந்த கேஸ் அவர் சொல்கிறார், என் மேலே தப்பு இல்லைன்றதை நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரே ஸ்பாட்டு விசாரணை தான், என்னை கூப்பிட நான் ரெடியாக இருக்கேன்றார். கூப்பிட்டாங்க, கிட்டத்தட்ட காலை 8 மணிக்கெலாம் போயிட்டார். ஆக்சுவலாக அவர் நோம்பில் இருந்த சமயம், அப்பயும் அவர் எக்ஸ்கியூஸ் கேட்கல, எக்ஸ்கியூஸ் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிகாஸ் தே வாண்ட் டு ஃபைல் சார்ஜ் ஷீட் ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் சொல்கிறாங்க. அதற்கு ஏதுவாக காலை 8 மணிக்கெலாம் போய் உட்காந்துருக்கார் அமீர். 9:30க்கு தான் அதிகாரிகள் வராங்க, 10:30க்கு தான் உள்ளே கூப்பிட்றாங்க. ஸோ 8 மணிக்கு போயிட்டு 10:30 தான் உள்ளே கூப்பிட்றாங்க. ஆல்மோஸ்ட் 2.5 years he sat there. ஸோ உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறப்போ விசாரணைக்கு போவதற்கு தப்பிப்பதற்காக 9ஆம் தேதி சம்மன் சர்வ் பண்ணப்படுகிறது, 10ஆம் தேதி வாங்கன்னு சொல்லிட்டு. 10ஆம் தேதி நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் போய் அந்த விசாரணையை அட்டன் பண்ணாமல் நீங்கள் இங்கே டெல்லிக்கு போகிறீங்க. போயிட்டு அதில் அங்கே ஒரு லிங்க் மூலயமா நீங்கள் போயிட்டு ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய சேர்மனை பார்க்குறீங்க. ஏன் இந்த ஒரு திருட்டுத்தனம், ஏன் இந்த ஷார்ட்கட் வேலை பார்க்குறீங்க? இப்போ விசாரணைக்கு போயிட்டால் முடிஞ்சு போச்சு. ஏன்னால் ஒரு போலீஸ் விசாரணை அப்படிங்கிறது மிக பவர்ஃபுல்லான விஷயம். நீங்கள் எந்த கோர்ட்டுக்கு நீங்கள் போனாலும் விசாரணை கூப்பிட்டு வரமாட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க போலீஸ் ஒத்துக்க மாட்டாங்க, கோர்ட் ஒத்துக்காது. உங்கள் மேலே தப்பு இல்லைல்ல, விசாரணைக்கு போயிட்டு வாங்கன்பாங்க.
ஸோ அப்படிப்பட்ட போலீஸ் அடக்கணும்னா என்ன பண்ண முடியும்னால் இங்கே உள்ள ஸ்டேட் அடக்கணும்னா இங்கே ஜட்ஜுக்கிட்ட போய் அதை வந்து போய் நிற்கணும். இப்போ ஜட்ஜுக்கு யாராவது சொல்லணும் அப்படின்னால் எங்கே போய் உட்கார முடியும்? ஸோ பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் அவர்கள் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அப்படிங்கிறவங்க ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. ஸோ அவங்ககிட்ட ப்ரெஷர் கொடுத்தா இங்கே அவங்க பேசுவாங்க, இது மூலிமா வந்து கவர்மெண்ட் அடங்கும், அது மூலிமா வந்து போலீஸ் அடங்குவாங்க அப்படிங்கிற ஏன் இந்த ஷார்ட்கட்டை பயன்படுத்த நீங்கள் விரும்பினீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது மக்களே. ஸோ அப்போது போனால் இந்த கேள்விலாம் கேட்டுருவாங்க அப்படிங்கிற பயம் இருக்கிறதா, இல்லை சவுக்கு சங்கர் செல்ஃபோன்லேருந்து இது ஆதாரம் திரட்டப்பட்டு விட்டதா, அந்த ஆதாரத்துக்கு பயந்து தான் நீங்கள் போகாமல் இருக்கிறீங்களா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்குது மக்களே. எல்லாத்தையும் தீர்த்து வைக்க வேண்டியது போலீஸின் கடமை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்து விசாரணைக்கு ஃபெலிக்ஸ் அட்டன் பண்ணதுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மக்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.